வணக்கம் நேயர்களே. நாம் இந்த ஊத்துமலை முருகன் கோயிலினுடைய ஆன்மீக பயணத்தில் வந்திருக்கோம். முருகனை தரிசிச்சிருக்கோம். சவுடேஸ்வரி அம்மனையும் தரிசித்தோம். நாராயணமூர்த்தி அவர்களையும் நாம் வணங்கினோம். இப்போது இந்த பதிவு அதை சார்ந்து முழுமையான ஒரு செய்தி தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த ஊத்துமலை முருகன் கோயில் அப்படின்றது கடல் மட்டத்திலேருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. ரெண்டாவது, இந்த கோயிலை சுற்றி 4 மலைகள் இருக்குங்க. அந்த 4 மலைகள் இருக்குது. இந்த 4 மலைகள் என்னென்ன அப்படிங்கிறது நான் ஒரு முறை முதல்ல பதிவில் உங்களுக்கு சுற்றியும் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே கோயில் தான், மலைகள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலைகள் இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா மேகத்தோடு சேர்ந்து மலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மலைகள். அதுக்கப்புறம் திரும்ப நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த மலைகள். இன்னும் வாங்கலை, இன்னும் உங்களுக்கு இன்னும் இந்த பக்கம் திரும்ப காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் இந்த மலைகள். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மலைக்கு பின்பக்கமும் இன்னொரு மலை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மலைகள், இந்த 4 மலைகள் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கந்தகிரி, நாமகிரி, குமரகிரி, பத்மகிரி. இந்த கிரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மலையை குறிக்கக்கூடிய வேறு ஒரு சொல் தான். இப்போ நம்ம தமிழில் சொல்லலாம் அப்படின்னா கந்தமலை, நாமமலை, குமரமலை, பத்மமலை. இந்த 4 மலைகள் சூழப்பட்டு நடுவில் தலைமையாக இருக்கிறதாங்க இந்த ஊத்துமலை. அதனாலே இந்த 4 மலைகளையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கை கால்கள் அப்படின்னும், இந்த ஊத்துமலையை மட்டும் தலை அப்படின்னும், தலம் அப்படின்னும் இந்த கோயிலோட வரலாறாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கோயிலில் முதல்ல நம்ம ஏற்கனவே தனித்தனியாக பார்த்தது போல் சவுடேஸ்வரி அம்மன் முதல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மலை ஏறும் பொழுது திரு வள்ளலார் அவர்களுடைய திருச்சபைகள் இருக்குங்க. அங்கே நாம் போயிட்டு வந்தோம். அந்த பதிவு முன்னாடியே பார்த்துருப்போம். பரிசியாக உங்களுக்கு ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இந்த ஊத்துமலை முருகன் கோயிலிருந்து சேலம் நகர்பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் இப்போ என்ன சொல்ல வந்தோன்னா, இந்த மலைக்கோயில் முதல்ல சவுடேஸ்வரி அம்மன், அடுத்தது நாராயணன். இந்த நாராயணன் கோயில் இருக்கார் இல்லையா, பெருமாள் அப்படின்னு சொல்லலாம், நாராயணன் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அந்த கோயிலுக்கு அருகில் தாங்க நமக்கு இந்த சித்தருடைய கருவறை இருந்தது. பக்கத்தில் பிரம்மன் கருவறை இருந்தது. இந்த கருவறைகளுக்கு அடுத்தது பக்கமாக நாராயணன் அப்படிங்கிற மூர்த்தி பக்கத்தில் கீழாவே நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா திரு அகத்தியர் அவர்கள் தவம் இருந்து அருளிய ஸ்ரீ சக்கரம் புடைப்பு சிற்பமாக இருந்தது. அதையும் நாம் அந்த பதிவில் நாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு கோயிலுடைய சிறப்பு, மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா வாங்க திரும்ப சொல்கிறேன். இந்த கோயிலில் அந்த புடைப்பு சிற்பங்களாக இருக்குங்க. அதில் சக்கரம், ஸ்ரீ சக்கரம் இருக்குது. பக்கத்தில் புடைப்பு சிற்பமாக அகத்தியர் அவர்கள் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருடைய புடைப்பு சிற்பம். அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய வாகனம் நந்தி தேவன். இவர்கள் எல்லாமே அதில் புடைப்பு சிற்பமாக இருக்காங்க. அது அருள் பாலில் இருக்காங்க. இந்த இடத்துல பக்கத்தில் தான் கபிலமுனிகள் அவர்கள் ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் அவர் தவம் பண்ணியிருக்காரு. அந்த குகைகள் தற்பொழுது அனுமதி இல்லை பார்க்குறதுக்கு. தூரத்துலேருந்து நம்ம அந்த பதிவுகள் எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊத்துமலை முருகன் கோயிலினுடைய சிறப்பு, மிக முக்கியமான சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கோயில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மிகவும் பூஜைகள் அதிகமாக, ஆராதனைகள், வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த வழிபாடுகள்னு அன்றைய இரவு மட்டும், குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அந்த நாட்களில் மட்டும் சித்தர்களும் ரிஷிகளும் இங்கே வருவதாகவும், அவர்கள் முருகனையும் ஈசனையும் வழிபடுவதால் அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நாமளும் இங்கே
வழிபாடு முருகனையும் ஈசனையும் வழிபட்டோம்னா நமக்கும் அந்த சித்தர்களுடைய அருள் கிடைக்கும், ஆசி கிடைக்கும் என்பது ஆன்மீகத்தினுடைய மிக அசைக்க முடியாத ஒரு உண்மை, ஐதீகம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் முருகன் கோயில் அப்படின்னா இந்த ஊத்துமலை முருகன் கோயில் தாங்க. இந்த மலைக்கு ஊத்துமலை முருகன் கோயில் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த பாறைகளில் தொடர்ச்சியாக ஊத்துமலை, அந்த ஊத்து வந்து எப்பொழுதுமே நின்றதே கிடையாது, ஊத்து வற்றி போனதே கிடையாது. எனவே தான் இந்த கோயிலுக்கு ஊத்துமலை முருகன் கோயில் என்ற ஒரு பெயர் வந்திருக்கு. எனவே நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கு வந்த இந்த ஒரு பயணம் சிறப்பாக முடிஞ்சது. நாம் மேலும் ஒரு அற்புதமான ஒரு பயணத்தில் சந்திப்போம். இந்த சேலம் மாவட்டத்தில் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் அங்கே இறங்கினோம்னா நடந்து வர தூரத்தில் வந்தோம்னா இடது பக்கமாகவே இந்த கோயில் இருக்குது. கோயில் மலை மேலே ஏறி வரலாம், மகிழுந்து வசதி இருக்குது, இருசக்கர வாகனம் இருக்குது. எப்படி வேணாலும் வரலாம். வந்து இந்த முருகனுடைய ஈசனுடைய சவுடேஸ்வரி அம்மனுடைய அருளை பெறுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த ஆன்மீகம் சார்ந்து யாருக்கெல்லாம் முருகன் பக்தர்களாக இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.